கால் பயிற்சியில் 4வது நிலை. நம்மளோட வலது காலை இடது கால் தொடை மேலே வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக வச்சுக்கிறோங்க. அதில் நம்ம 2 பெருவிரல்களால் என்ன செய்கிறோங்க, வலது கால் பெருவிரலை இப்படி மேலேருந்து கீழ் நோக்கி இப்படி அழுத்துறோம், அந்த பள்ளம் முடிகிற வரைக்கும். அதுக்கடுத்தது இந்த ஒவ்வொரு விரலுக்கும் அடுத்த 2 விரல்கள் எடுத்துக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கை கட்டை விரல் ரெண்டும், அடுத்து கடைசி 2 விரல் இந்த கட்டை விரலை வச்சு நம்ம கீழே வரைக்கும் அழுத்திடுறோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம முன்னங்காலுக்கு வர்றோம். இந்த இடத்துல அழுத்தும் போது நம்ம விரல்களை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி சமமாக வைக்காமல், நம்ம செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணும்போது நுனி விரல் தொடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இங்கிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறோங்க. அந்த லெஃப்டோட எண்டு வரைக்கும் போகிறோம். அப்புறம் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு இப்படி வர்றோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 2 ஸ்கின்னும், இந்த சாஃப்ட் ஸ்கின்னும் ஸ்ட்ராங்கான ஸ்கின்னும் ஜாயிண்ட் ஆகுது இந்த கோடு. அதே மாதிரி இந்த பக்கம் கோடு வரைக்கும் போகணும், இடையிலே திரும்பி வர வேண்டாம். அதாவது இங்கே எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதை மெல்ல மெல்ல அமுக்கி இந்த கடைசி எண்டு வரைக்கும் போகிறோம், இடையிலே திரும்ப வேண்டாம். அடுத்து இப்படி வர்றோம். நடுப்பகுதி வரும்போது நம்ம விரலை பொசிஷனை மாற்றிக்கிறோங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்படி அழுத்துறோம், அதாவது இப்படி அழுத்த வேண்டாம், இப்படி வச்சு அழுத்துறோங்க. இது மைல்டான ப்ரெஷராக இருக்கணும். இந்த பக்கம் நம்ம பின்னாடி அழுத்துறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம விரல்களை இப்படி வச்சுக்கிறோம். அதனால் சைடில் இப்படி வச்சுக்கிட்டு அழுத்த வேண்டாம், விரல்களை இப்படி வச்சுட்டு அழுத்த வேண்டாம். ஏன்னா பின்னாடி உள்ள நரம்புகளுக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரியே நம்ம பயிற்சிகளை கொண்டுட்டு போகிறோம். எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு எந்தெந்த உறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பயிற்சியை செய்யும்போது அந்த கவனத்தோடு செய்யணும். இந்த பயிற்சியை செய்யும்போது ஒரு சிலர் சட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. அதாவது கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி ரொம்ப வேகமாக போயிடுறாங்க. ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் 1 செகண்ட் கொடுக்கறது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு போதுமான டைமாகவும் இருக்கும். நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வேலை செய்கிறதுக்கும் ஒரு டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப வேகமாகவோ ரொம்ப ஸ்லோவாகவோ செய்ய வேண்டாம். இந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது இந்த எண்டும் வர்ற மாதிரியும், இந்த கால் முடியும் போது இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோங்க, இந்த பயிற்சியை செஞ்சிடறோம். அதாவது இங்கே இப்படி கடைசியில் இந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த பயிற்சியை செஞ்சிடறோம்.